எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 வசனங்கள் வரையிலும் 4 வசனங்களை படிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10, 29 32 வரையிலும். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகின்றோம். நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். அதற்கு அவன் நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே தன்னுடைய ஸ்தோத்திரம் மச்சான் முறைமையா இருக்கின்ற தான் குடும்பத்தில் திருமணம் செய்த குடும்பத்தில் உள்ள ஓபா என்று சொல்லப்பட்ட இந்த நல்ல மனிதனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களை அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுவித்து எங்களுக்கென்று ஒரு நல்ல தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தேசத்திற்கு நாங்கள் இப்பொழுது பிரயாணம் பண்ண போகின்றோம். இது 2வது வருஷத்தினுடைய முதல் வருஷம் மாதத்தில் நடக்கிற சம்பவம் என்று எண்ணாகமம் 9:1 சொல்லப்படுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு நேராக போகின்ற 2ஆம் வருஷத்தினுடைய முதல் மாத அந்த காலகட்டங்களில் இந்த ஓபாவை பார்த்து, நீ வா மகனே, நீ வா, இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த சகல நன்மையிலும் நாங்கள் உனக்கு பகிர்ந்து தருவோம், நீ வா, எங்களோடு கூட வா, அப்படி என்று இந்த ஓபாவை மோசே கூப்பிடுகிறார். ஓபா என்றால் நேசிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். தெய்வத்தால் நேசிக்கப்பட்ட, ஒவ்வொரு மக்களுக்கு அடையாளமாக்கப்பட்ட மனிதன்தான் ஓபா. மோசே என்றால் தேவனுடைய சாயலாய் இருக்கின்ற அந்த தெய்வ சாயலை தரிசித்த, பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற மகா பெரிய ஒரு மனிதன். இந்த மனிதன் மூலமாக இந்த ஓபாவுக்கு ஒரு நல்ல அழைப்பு, நீ வா, எங்களோடு கூட வா. எதற்கு நீங்க இருக்க வேண்டும்? எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நன்மை, பெரிய ஒரு சௌபாக்கியத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ வருவாயே, ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே நாங்கள் உனக்கு என்ன செய்வோம்? செய்தருளுவோம் என்று சொல்லும்போது அந்த ஓபா சொன்னான், நான் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் என் இனத்தினிடத்திற்கும் இனத்தாரிடத்திற்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லப்பா, நீ வா, இந்த வனாந்திரத்தின் வழியெல்லாம் உனக்கு தெரியும் தானே, இந்த கிறிஸ்தவம் என்றால் என்னதென்று உனக்கு தெரியும் தானே, மனம் திரும்புதல் என்றால் உனக்கு தெரியும் தானே, ரட்சிப்பு என்றால் உனக்கு என்னவென்று தெரியும் தானே, பரிசுத்த ஜீவியம் என்றால் உனக்கு தெரியும் தானே, வழியெல்லாம் உனக்கு தெரியும் தானே, வழியை அறிந்திருக்கிறாய் அல்லவா, நீ கண்டிப்பாய் வந்துவிடு. ஆனால் அந்த ஓபா சொல்லுகிறான், நோ, நான் வரக்கூடாது, நான் வரமாட்டேன். அவனுக்கு அந்த பெரிய வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மைகள், மகிமைகள் தெரியவில்லை. யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கும்போது ஓபாவினுடைய கண்ணுக்கு இந்த மகா பெரிய வாக்குத்தத்தம் மறைவாகவே தெரிந்திருக்கிறது. யாத்திராகமம் 3 அதனுடைய 8.
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அது சாதாரண தேசம் அல்லவோபா, அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தில் தான் கர்த்தரங்களை அழைத்து கொண்டு போகிறார். நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஓபா நீ நினைக்கிறது போல தேசம் அல்ல, மீதியான் போல அல்ல. ஆமீன். மீதியான் தேசத்தில் இப்படிப்பட்ட நன்மைகள் உனக்கு உண்டாயிருக்குமோ? இல்லவே இல்லை. நீ எனவே எங்களோடு கூட வா. ஆமீன். அவனுக்கு அது மறைவாகத்தான் இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிக்கும் போது, உபாகமத்தின் புத்தகம் 8:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமை வாற்கோதுமை திராட்சை செடிகள் அத்திமரங்கள் மாதள செடிகள் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதாக மலைகளும் உள்ளதுமான தேசம். ஓபா, இந்த நல்ல பரம தேசத்தை நீ மறுக்க வேண்டாம். அங்கே உனக்கு குறைவாக ஒன்றுமில்லை. நீ இந்த பூமியில் அனுபவிக்க கூடாத, பார்த்திருக்க கூடாத, கண்டிருக்க கூடாத மீதியான் தேசத்தில் இப்படிப்பட்ட யாதொரு மகிமைகளையுமோ மகத்துவத்தையோ உன்னுடைய கண்ணால் காணவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அற்புதமான ஒரு தேசம். ஆண்டவர் இஸ்ரவேலாகிய எங்களுக்கு இதைத்தான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த நல்ல தேசத்துக்கு நாங்கள் பயணப்பட்டு போகின்றோம். ஓபா, நீ தயவு செய்து எங்களோடு கூட வா என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான், இல்லை, நான் என் தேசத்துக்கு போக வேண்டும், நான் என் இனத்தாரிடத்திற்கு போக வேண்டும், மீதியான் தேசத்திற்கு போக வேண்டும். இன்றைக்கும் அப்படித்தான் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா நன்மைக்கும் மேலான மகிமையான நன்மைகளை, மகத்துவமான நன்மைகளை, அனுக்கிரகமான நன்மைகளை, ஆசீர்வாதமான நன்மைகளை எல்லாம் தெய்வ ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் ஒருபோதும் வர்ணிக்க இயலாது. அதை குறித்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 படிக்கும் போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாமே ஒளிந்து போனது. ஓபா, இப்படிப்பட்ட மகிமையான மேன்மையான ஒரு இடத்தை தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக எங்களுக்கு வைத்திருக்கிறார். நீ வந்துவிடு, ஆமென், நீ வந்துவிடு என்று கேட்டால், இன்றும் இப்போதும் இந்த ராத்திரி வேளை கூட தெய்வ சத்தத்தை வாஞ்சிக்கின்ற, விரும்புகின்ற, ஆமென், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற அநேக பிள்ளைகளுக்கு இந்த மேன்மையான மகிமையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கண்களுக்கு தெரியாமலும் அவர்களுக்கு புரியாமலும் அறியாமலும் மறைவாக இருக்கின்றபடியினால் நாங்கள் இந்த தேசத்தில் தானே வாழ்ந்து விடுகிறோம். இந்த இகலோகத்துக்குரியவர்களாகத்தானே சற்று காலம் வாழ்ந்து விடுகிறோம். இந்த பூமிக்குரியவர்களாகத்தானே வாழ்ந்து விடுகிறோம். நித்தியத்தை குறித்தோ, நித்திய பயணத்தை குறித்தோ, இந்த பரம கானானை குறித்தோ, மரணமில்லாத தேசத்தை குறித்தோ, பசியில்லாத தேசத்தை குறித்தோ, பட்டினி இல்லாத தேசத்தை குறித்தோ,
அலறுதல் இல்லாத தேசத்தை குறித்தோ, ஆமீன், சூரியனும் சந்திரனும் வெளிச்சமில்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாயிருக்கின்ற இந்த தேசத்தை குறித்தோ அறைகூவல் கொடுக்கும் போது ஓபாவை போல அநேகர் இன்னும் சொல்லுகிறார்கள், இல்லை நான் வரக்கூடாது, நான் அங்கே வரவில்லை. இல்லை ஓபா, ஆண்டவர் எங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமீன். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்துதான் எங்களை எகிப்து என்கிறதான இந்த உலகத்திற்கு ஒப்பீடு பண்ணப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்து, ஆமீன், இந்த பரம கானானுக்கு நேராக, ஆமீன், எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது இந்த கானானை சுதந்தரிக்க போகிறோம். இந்த பாலு தேனு ஓடுகிற கோதுமை, வார்கோதுமை, ஆமீன், இப்படிப்பட்ட மேன்மையான உச்சிதங்கள் அடக்கப்பட்ட, அங்கே யாதொரு குறையும் இல்லை, அங்கே கஷ்டம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை, கலகம் இல்லை, சண்டை இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, எல்லாத்துக்கும் மேலாய் சாத்தான் இல்லை. சாத்தானை கூட ஆண்டவர் பிடித்து அடைத்து கொண்டுதான் மேன்மையான ஒரு ராஜ்யத்துக்கு அழைக்கிறார் என்றால் அநேகர் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ராத்திரி வேளை அப்படியானால் உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர, ஆமீன், விருப்பப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அன்பு தேவ மக்களே, இப்படி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆண்டவருடைய சொந்த இரத்தத்தால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலங்களை எப்படியாகலும் மீட்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அவர்தாமே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை, அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற தெய்வ மக்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த தெய்வ மக்கள், பரிசுத்தவான்கள், தேவ மக்கள், நீதிமான்கள் என்கெல்லாம் பட்டியலில் இடம் பிடிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, அநேக மேன்மையான வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாக நாங்கள் நின்று கொண்டுதான் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலும் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் சொந்தமானதாக, இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், இந்த தெய்வத்தினுடைய நன்மைகள் உங்களுக்கும் சொந்தமானதாக மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் அன்றைக்கு மோசே கொண்டு, ஆமீன், ஒரு ஓபாவை நீ வந்துவிடு ஓபா, மீதியான் தேசத்தை விட்டு நீ வந்துவிடு, உன் தகப்பன் வீட்டை விட்டு வந்துவிடு, உன் இனத்தாரை விட்டு நீ வந்துவிடு, உன் ஜனத்தை விட்டு நீ வந்துவிடு, எங்களுக்கு தேவன் தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் உனக்கு தருவதற்காக விருப்பமுள்ளவராயிருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து தர ஆசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீ வா என்று சொல்லி ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் சபையோடு சேர உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். சாதாரணமான வாக்குத்தத்தத்திற்கல்ல, அசாதாரணமான வாக்குத்தத்தத்திற்காக தெய்வம் அழைக்கிறார். வாக்குத்தத்தம் 1 அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே அவர் தேவனுடைய, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்று தந்திருக்கிறார். ஓபா, உனக்கு தெரியுமா, எங்களுக்கு பரலோகத்தின் தெய்வம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே, ஆமீன், உன்னதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்று தந்திருக்கிறார். உனக்கு வேண்டாமா? பரிசுத்தமாய் வாழ நீ விரும்பவில்லையா? பரிசுத்தத்தின் பயணம் உனக்கு தேவையில்லையா? சுத்த இதயம், சுத்த உள்ளம், சுத்த ஜீவியம், சுத்த பார்வை, சுத்த நடத்தை உனக்கு வேண்டாமா? பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார். அபிஷேகம் பெற வேண்டாமா சபையே? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டாமோ உங்களுக்கு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெரிதாய் தெரியவில்லையோ? பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் சரியாய் தெரியவில்லையோ? இன்னும் மாம்சத்தின்படி நடத்தப்படலாம் என்று விரும்புகிறீர்களோ? இன்னும் மாம்சத்தின்படியான செயல்பாடுகள் நடத்தப்படுவதுதான் பெரிதாய் தெரிகிறதோ? ஆமீன், கலகம், சண்டை, ஆமீன், விரோதங்கள், பகைகள், வெறுத்தல்கள், புறக்கணித்தல்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இது ஒன்றுமே ஆவியின் செயல்பாடுகள் அல்ல. இதை வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. இது மாம்ச கிரியை,
இந்த மாம்சக்கிரியின்படியாய் நடத்தப்படுகிற ஒருவருக்காகவும் தெய்வராஜ்யம் சொந்தமாக போகிறதில்லை என்று கலாத்தியர் நிருப புத்தகத்தில் தெள்ளத் தெளிவாக ஆண்டவர் அதனுடைய 5ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கலாத்தியர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 18 ஆவியினால் நடத்தப்பட்டால் நீங்கள் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்துக்கு என்னதல்ல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம், அவனிடத்தில் விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, அசுத்தம் இருக்காது, காமவிகாரம் இருக்காது, விக்கிரகாராதனை இருக்காது, பில்லிசூனியம் இருக்காது, பகை இருக்காது, விரோதம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கோபம் இருக்காது, சண்டை இருக்காது, பிரிவினை இருக்காது, மார்க்க பேதம் இருக்காது, பொறாமை இருக்காது, கொலை இருக்காது, வெறிகள் இருக்காது, களியாட்டுகள் இருக்காது, இன்னும் முதலானவைகள் ஒன்றுமே அவனிடத்தில் இருக்காது. ஏனென்றால் அவன் யாரால் நடத்தப்படுகிறான்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறான். ஓபா, இந்த சுத்த ஜீவியம் உனக்கு வேண்டாமோ? இன்னும் கோபம் போதுமா? இன்னும் சண்டை போதுமா? இன்னும் மார்க்க பேதம் போதுமா? இன்னும் பிரிவினை போதுமா? இன்னும் பகை போதுமா? இன்னும் புறக்கணித்தல் போதுமா? இல்லை, இஸ்ரவேலுக்கு தேவன் பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்னவென்று கேட்டால் பரிசுத்தமான ஜீவியம் அல்லது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஜீவியம். ஆனால் இன்றைக்கு யாருக்கும் பிரியமில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை புறக்கணிக்கிறார்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுவதையோ பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகின்றதையோ கர்த்தருடைய ஆவியினால் ஆட்கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த சுத்த ஜீவியம் புறக்கணிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு மீதியான் போதும், தேசம் போதும், டெய்லி சண்டை, விரோதம், பகை, கொலைவரிகள், தாக்கங்கள், விரோதங்கள் இவைகள் போதும். நான் வரவில்லை, கானான் எனக்கு வேண்டாம், கானானின் சிறப்பு எனக்கு வேண்டாம், பரலோகம் மேன்மை எனக்கு வேண்டாம், நான் டெய்லி அடிபிடிச்சு சாக போகிறேன். நோ, இல்லை ஓபா, உனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ வந்துவிடு. வாக்குத்தத்தம் 2 எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 9-15 படிக்கும் போது, எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் 2 வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு நித்திய சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். ஆமீன். இங்கே ஆமீன் கிடைக்கின்ற 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ இல்ல வீடும் சுகமும் பிதாக்கள் வைக்கின்ற சுதந்திரம் என்று ஒரு பூமி குலுக்கத்தால் அழிந்து போகின்ற சுதந்திரம் அல்லவோபா. ஆமீன். மாறி போகின்ற சுதந்திரம் அல்ல. ஒரு மழை பொழிந்து நீரோட்டம் மோதும் போது இடிந்து விழுகின்ற ஆமீன் சுதந்திரம் அல்லவோபா. ஆமீன். ஆண்டவர் ஆமீன் நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். உனக்கு வேண்டாமோ? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு இந்த சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தெய்வ மக்களாய் வாழுகிறவர்களுக்கு நித்திய சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஓபா, நீ வந்துவிடு. நீ மீதியான் தேசத்தை விட்டு வந்துவிடு. ஆமீன். உனக்காக நித்திய சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கும் வருகின்றவர்களுக்கு அழைப்பை ஏற்று ஆமீன் வருகின்றவர்களுக்கு தேவன் இந்த மாறாத வாக்குத்தத்தத்தை தருவார். அழிந்து போகிற சுதந்திரம் அல்ல, அழியாத நித்திய சுதந்திரம். வாக்குத்தத்தம் 3 யாக்கோபு நிருப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது, யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். ஓபா, இது ஒரு 5 வருஷ கால பதவி அல்ல, இது 10 வருஷ கால பதவி அல்ல. ஆமீன். கிரீடம் என்பது பதவிகளை காட்டுகிறது. ஆமீன். நல்ல ஆட்சிகளை காட்டுகிறது, அதிகாரங்களை காட்டுகிறது. ஓபா, ஆமீன். நீ வந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு 5 வருஷம் இருந்து அடுத்தனுடைய சீட்டை தக்க வைக்கிறதற்கு நீ எவ்வளவோ பாடுபடுகிறாய். ஆனாலும் அடுத்து ஒன்னால் அதில் உட்கார முடியாது.
ஆமென். ஏனென்றால் இது நிலையற்ற கிரீடங்கள். ஆனால் ஓபா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எந்த கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார்? ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறார். உனக்கு வேண்டாமா? நித்திய நித்திய காலமாக கர்த்தரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கின்ற, ஆட்சி நடத்துகின்ற மகா மேன்மையான வாக்குத்தத்தம் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியாய் தெய்வம் எங்களுக்கு தருகின்ற சகல நன்மைகளையும், எல்லா நன்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த ராத்திரி வேளையில் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓபா, மீதியான் தேசத்தில் உனக்கு ஆமென் ஜீவகிரீடம் கிடையாது. மீதியான் தேசத்திலே உனக்கு யாதொன்றும் இல்லை. நீ வந்துவிடு. அங்கே பரிசுத்த ஜீவியம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. அங்கே நித்திய சுதந்திரம் இல்லை, அங்கே ஜீவகிரீடம் இல்லை. ஓபா, இந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இதற்காகத்தான் இந்த ராத்திரி வேளையிலும் தேசத்தோடு நின்று கொண்டு சத்தமிட்டு தெய்வ ஜனத்தை கர்த்தர் பக்கமாய் அழைத்து கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தம் 4 யாக்கோபு நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிக்கும் போது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், கேளுங்கள். இந்த தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தால் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் என்ன செய்யவில்லையோ, தெரிந்து கொள்ளவில்லையோ. விசுவாச ஜீவியத்தில் வந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தை, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை, சிறுமந்தையே நீ பயப்படாதே, உன் பிதா உனக்காக எதை வைத்திருக்கிறார்? ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது. அட, ஒரு தற்காலிக நன்மை அல்ல, ஒரு சிறிய அழிந்து போகக்கூடிய நன்மை அல்ல. 2 சென்ட் வீடும் ஒரு இலவச ஆமீன் சொத்தும், 2 சென்ட் நிலமும் ஒரு இலவச வீடும் அல்ல. ஆமீன் சொத்துரும் 5 சென்ட் ஆமீன் நிலமும் ஒரு வீடும் அல்ல. வாக்குத்தத்தம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே தெய்வம் தெய்வ ஜனத்திற்காய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யம். ஆண்டவராகிய கர்த்தர் 1000 வருடம் அதை அரசாட்சிக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஓபா, உனக்கு அது வேண்டாமோ? இந்த ராஜ்யம் உனக்கு தேவையில்லையா? இந்த ராஜ்யம் உனக்கு வேண்டாமோ? நீ வந்துவிடு, நீ எங்களோடு கூட வந்துவிடு. உனக்கு வழி தெரியும் தானே, எப்படி வந்தால் பரலோகத்தை பிடிக்க முடியும், எப்படி வாழ்ந்தால் பரலோகத்தை பிடிக்க முடியும். உனக்கு நல்ல வழி தெரியும். ஆமீன். நீ அதை தயவு செய்து மீதியான் தேசத்தை எல்லாம் விட்டு வந்துவிடு. பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் 5 சொத்திர 1 யோவான் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் போது, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் இல்லம்மா, வாக்குத்தத்தம் 5 1 யோவான் 2:25 சொத்திரம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஓபா, சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. மனிதன் இழந்து போன நித்திய ஜீவன், நித்திய சுதந்திரம், நித்திய ராஜ்யம், இப்படிப்பட்ட நித்திய ஜீவன். ஓபா, நீ அங்கே வந்தால் நீ மரிக்க வேண்டிய அவசியம் வராது. என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் அவன் வாழ்வான். மனித வாழ்க்கை முடிவுக்குரியதல்ல அன்பரே, அது நித்திய ஜீவன். அது நித்திய 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 காலமாய் நித்தியமுடைய கர்த்தரோடு கூட என்ன செய்யலாம்? வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நித்திய ஜீவனை வைத்துக் கொண்டு நீ எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு வா. மீதியான் தேசத்தை விட்டுக்கொண்டு வா, தேசத்தை விட்டுக்கொண்டு வா, உலகத்தை விட்டுக்கொண்டு வா. உனக்கு நான் பெரிய வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறேன். அது சாதாரணம் அல்ல. 40 50 வயசு, 10 80 90 100 வயசுல வாழ்ந்து உலக ஓட்டத்தை முடிக்கும் போது நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழுகிற நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார். ஓபா, நீ வந்துவிடு. வாக்குத்தத்தம் 6 2 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 6 7 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:13 2 பேதுரு 3 ஒரு நிமிஷம்.
2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதிவாசமாயிருக்கின்ற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓபா, 6வது உனக்காக புதிய வானம் என்கிற ஒரு வாக்குத்தத்தமும், 7வதாக உனக்கு ஒரு புதிய பூமியும் என்கிற வாக்குத்தத்தம். அப்படியானால் வேதவசனம் தெளிவாய் சத்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக இது காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தெய்வம் ஒரு தற்காலிகமாக வைத்திருக்கிறது. ஓபா, இந்த பூமி சீக்கிரம் அழியும். இதோ நீ காண்கின்ற வானமும் அழிந்து போகும். அதுக்கு மேலே 2ஆம் வானம் இருக்கு, அதுக்கு மேல 3ஆம் வானம் இருக்கு. அங்கேயாக்கு உன்னை இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு தர ஆவலா இருக்கிறேன். அதுக்கு மேலே வானாதி வானங்களும் பரிசுத்த வானங்களும் இருக்கிறது. அந்த பரிசுத்த வானத்தில் இருந்து கொண்டாக்கும் நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு மேலாக ஆமீன் ஸ்தோத்திரம் உன்னத சிங்காசனம் இருக்கிறது. இப்படி ஆமீன் அநேக வாக்குத்தத்தங்கள். ஆமீன். எனவே ஓபா, நீ வாழுகின்ற இந்த பூமி ஆமீன் இது எப்போது மாறும், எப்போது அழியும், எப்போது நிலைகுலையும், எப்போது இதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளும் என்றெல்லாம் யாருக்கும் சொல்லவே. அதனால் இந்த பூமி அல்ல, இந்த பூமியை நீ விட்டுக்கொண்டு வா. இந்த பூமி இது தேவபக்தி இல்லாத ஜனங்கள், அவர்களுக்கென்று சீக்கிரமாய் ஒரு நியாயவிதி நியாய தீர்ப்பு பூமியில் நடக்க போகிறது. அந்த நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் அழிவுக்கு உட்படுத்தப்படும் போது இதோ காண்கின்ற வானமும் இந்த பூமி எல்லாம் அழிந்து போக போகிறது. ஓபா, இதை நீ பிடித்து வைத்துக் கொண்டிருந்தால் ஆமீன் அது ஆமீன் நல்ல ஆமீன் சந்தோஷத்தை உனக்கு தராது. எனவே இஸ்ரவேலுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு ஆண்டவர் 7 அல்ல 70,000க்கு மேற்பட்ட இது போன்ற வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் என்னண்டையிலே வந்துவிடு, என்னண்டையிலே வந்துவிடு, என் சமூகத்திலே வந்துவிடு என்று அன்றும் இன்றும் எப்போதும் கர்த்தர் அறைகூவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்றைக்கும் அவர்கள் வாழுகின்ற பூமியைத்தான் மேன்மையாய் எண்ணி, அவர்கள் பார்க்கின்ற வானங்களைத்தான் மேன்மையாய் எண்ணி, இதுதான் வாழ்வு, இதுதான் நிரந்தரம். அதாவது வசனம் சொல்லித் தருகிறது, தங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் ஆமீன் நித்திய காலமாய் வாழ்வோம் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயமாம். ஆகிலும் அறிவில்லாத மனுஷன் கனம் பொருந்தினவன் தான், அறிவில்லை, இதை குறித்த நாலேஜ் இல்லாதபடினால் அழிந்து போகும் மிருகத்தை போல. அதனால் ஒரு மனித வாழ்வு இப்படிப்பட்ட ஆமீன் பரிதாபகரமான நிகழ்வுகளுக்குள் அகப்படாமல் இருக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் சபையே, தேசமே, பட்டணமே, எங்கள் சத்தத்தை கவனிக்கிற தெய்வ மக்களே எல்லாரையும் கர்த்தர் தம்பக்கமாய் அழைக்கிறார். ஏனென்றால் சீக்கிரமாக இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கஷ்ட
கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு மறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே பறந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு, ஓ பஞ்சம் பசி தாகமுமே மறந்து போகுமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பரிசுத்த ஆவியானவர், பதவிகளோடு வாழும்படியான ஜீவகிரீடம், ஆமென், நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடிய நித்திய ராஜ்யம், ஒரு நாளும் மரணத்தை காணாத நித்திய ஜீவன், ஒருபோதும் அழிவில்லாத புதிய வானங்கள், நிரந்தரமாய் வாழக்கூடிய புதிய பூமிகளை எல்லாம், இப்படி வாக்குத்தத்தங்களை எல்லாம் கண்களுக்கு முன்பதாய் தெய்வம் தெய்வ மக்களுக்காக, இந்த பூமியில் வாழுகின்ற அத்தனை பேருக்காகவும் ஆமென் அடுக்கி வைத்துக் கொண்டு, என் பக்கமாய் வந்துவிடு, இந்த பரமகானானை தேடி வந்துவிடு, இந்த பரமகானானிய பரலோகத்துக்காக ஆயத்தமாகிவிடு. ஆமென். மீதியானில் வாழ்ந்தது போதும், மீதியானிய உலகம் போதும், மீதியானிய ஜீவியம் போதும், மீதியானிய பட்டணம் போதும், நீ மீதியான் தேசத்தை விட்டு வா என்றால் ஓபா சொல்லுகிறான். அதவா தெய்வத்தால் நேசிக்கப்பட்ட, தெய்வத்தால் சிநேகிக்கப்பட்ட, தெய்வத்தால் விரும்பப்பட்ட தெய்வ மக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை நான் இப்ப வரக்கூடாது, நான் இப்ப வரக்கூடாது. ஆமீன். இந்த காலத்தில் நான் வரக்கூடாது, இப்ப நான் மனம் திரும்ப கூடாது, இப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்க கூடாது, இப்பொழுது பரிசுத்த ஆவி பெறக்கூடாது, இப்பொழுது பரிசுத்தமாய் வாழக்கூடாது, இப்பொழுது நான் அன்பா இருக்கக்கூடாது, இப்பொழுது நான் ஒப்புரவாக கூடாது, இப்பொழுது நான் தெய்வத்துக்கு பிரியமாய் வாழக்கூடாது, அவர் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளக்கூடாது. இல்லை, அதற்கான காலம் இல்லை இப்போ. நோ, ஒரு கண்ணிமை பொழுதில் எல்லாம் மாறக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. சீக்கிரமாக ஆண்டவருடைய எக்கால சத்தம் வானத்தில் துணிக்க போகிறது. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். ஓபானி இப்படி இருந்தால் இயேசுவை சந்திக்க முடியாது. நாங்கள் போகிற கானானுக்கு நேராக நீயும் வந்துவிடு. நாங்கள் ஆசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த வாக்குத்தத்த பூமி, அந்த வாக்குத்தத்த தேசம், எங்கள் ஆண்டவர் ஆண்டாண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் பிதாக்கள் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்காக நீயும் வாவோபா. அப்படி இவ்வளவு பெரிய மேன்மையான, மகிமையான, மகத்துவமான, அற்புதமான, ஆச்சரியமான, எல்லாவற்றுக்கும் மேலாக நாவினால் வர்ணிக்க இயலாத இவ்வளவு மகிமையேறிய அனுக்கிரகங்களை ஏன் இந்த ஓபா புறக்கணித்தான்? காரணம் என்ன? இந்த ராத்திரி வேளையிலும் ஏன் சிலர் மனம் திரும்பவில்லை? ஏன் இன்றும் சிலர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை? ஏன் இன்றைக்கு ஒருவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் இன்றைக்கு ஒருவன் பரிசுத்தமாய் வாழவில்லை? ஏன் இன்றைக்கு ஒருவன் தெய்வத்துக்கு பிரியமாய் வாழவில்லை? அப்படி இவ்வளவு பெரிய மகிமையான வாக்குத்தத்தம் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எதை பார்க்கிலும் என்று கேட்டால், இதெல்லாம் ஒரு வஸ்திரம் போல பழமையாகி போகக்கூடிய வஸ்துக்கள் தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு வஸ்திரத்தை போல, வீட்டில் போய் ஒரு துணி எடுத்து இப்படி சுருட்டி கசக்கி தூர எறிகிறது போலையாகும். வானமும் பூமியும் எல்லாம் அகன்று போக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு அழிவில்லாத இந்த நாட்டை, மேன்மையான இந்த ராஜ்யத்தை, இந்த கிரீடங்கள், இந்த மேன்மையேறிய பதவிகள்
இவைகளை எல்லாம் வைத்தும் ஏன் சிலருடைய உள்ளங்கள் தெய்வ அன்புக்கு இடங்கொடாமல் இருப்பது? இவ்வளவும் இந்த ஓபாவை நேசித்த மோசே உரிமை உள்ளவன், சொந்த குடும்பத்தான். ஆமீன். சொந்த குடும்பத்தில் இருக்கின்ற சூழ்நிலை அறிந்த இந்த ஓபாவை இவ்வளவு நேசித்து அழைத்த பிறகும் ஏன் இவன் வரவில்லை? அப்படி இந்த மீதியான் தேசத்தில் இவனை அடிமைப்படுத்தினதோ அல்லது இந்த வாக்குத்தத்தங்களை இவன் சுதந்தரிப்பதற்கு இவனை தடுத்த தடையின் கற்கள் என்ன? என்ன சக்திகளா இருந்திருக்கும்? இந்த ராத்திரி வேளை வரையிலும் உள்ளத்தை திறந்து கொடுக்காமல், இன்னும் நான் அசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் ஐயா, இன்னும் நான் பாவத்தில் வாழ விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தேவையில்லை, நாங்கள் பூமி அழிந்து போக ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு சகோதரிக்கு சுவிசேஷம் சொன்னேன், சொல்லக்கூடாது பப்ளிக்ல, நினைவு வந்தபடி நான் சொல்லுகிறேன். வசனத்தை விட்டு வேறெங்கும் திருப்புவது விருப்பமல்ல, ஆயினும் ஆண்டவர் கொண்டு வந்தபடினால் சுவிசேஷம் சொன்னேன். சகோதரி, நரகம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், எல்லாரும் அதை சந்திக்கிறார்கள், ஆனால் எனக்கென்ன? சொன்ன ஒரு வாரத்தில் அந்த குடும்பத்திலிருந்து கடினமான ஒரு துர்ச்செய்தி கேட்க நேரிட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நரகத்தினுடைய நரகத்தினுடைய சுவை என்ன என்பதை இன்றும் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நான் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற இந்த சமயத்திலும் எல்லாரும் போகிறார்களானால் எனக்கு போக என்ன? ஓ, ஏன் அப்படியானால் இவ்வளவு பெரிய மேன்மைகளை எல்லாம் கொடுத்தும், இவ்வளவு பெரிய மகிமைகளையும் மகத்துவங்களை எல்லாம் தெய்வம் பிரசித்திப்படுத்தி காட்டிக் கொடுத்தும், இவைகள் எல்லாம் உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தங்கள் உனக்காகத்தான், இந்த மகிமை எல்லாம் உனக்காகத்தான் என்பதையெல்லாம் வைத்ததுக்கு பிறகும் ஏன் சிலருடைய உள்ளங்கள் திறக்கப்படவில்லை? அப்படி இந்த ஓபாவை, இந்த அவனுடைய தேசம், இந்த மீதியானிய சக்தி எதனால் அடிமைப்படுத்தி இருக்கலாம்? என்னுடைய ஆமீன் ஸ்தோத்திரம், எனக்குள் இருக்கின்ற ஆவியின் அபிஷேகத்துக்கு எட்டின சில காரியங்கள், அவைகளை மாத்திரமே உங்கள் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வர கர்த்தருக்குள் பிரியப்படுகின்றேன். ஒன்று ஆமீன் வாசிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28 ஆமீன் ஸ்தோத்திரம் 36 2 வசனங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 36வது வசனமும். அந்த வர்த்தகரான மீதியானியர், அப்படி இந்த மீதியானிய சக்தியை விட்டுக்கொண்டு நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கு நான் போவேன், என் இனத்தாரிடத்துக்கு போவேன், என் ஜனம்தான் எனக்கு முக்கியம், என் தேசம்தான் மீதியான் தான் எனக்கு முக்கியம் என்றால், அப்படி இந்த ஓபாவினுடைய இந்த மீதியானிய தேசத்தை குறித்த பற்று, இவனை பிடித்திருக்கின்ற இந்த பிடி என்னதென்று வசனம் சொல்லுகிறது. மீதியான் என்றால் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதியான் என்றால் அவன் யாரு? வர்த்தகரான மீதியான். அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் 36 கூட படிங்க. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அப்படியானா மனம் திரும்புதலை விட, ரட்சிப்பை விட, ஞானஸ்நானத்தை விட, பரிசுத்த ஆராதனை விட, பெண்கள் ஜெபத்தை விட, ஏரியா ஜெபத்தை விட, ஆண்கள் ஜெபத்தை விட, வாலிபர் ஜெபத்தை விட, காத்திருப்பு ஜெபத்தை விட, சங்கிலி ஜெபத்தை விட, ஆமீன் முழு இரவு ஜெபத்தை விட, ஆமீன் இவர்களுக்கு மேலானது இல்லை. நான் இதற்கு வரமாட்டேன், எனக்கு வர முடியாது, நான் இப்ப வரக்கூடாது என்று இவன் சொன்னது. இவனுக்கு ஆக இந்த பூமியில் இருக்கிற பற்று என்னன்னா, விற்கணும் வாங்கணும், விற்கணும் வாங்கணும், விற்கணும் வாங்கணும். இதை தாண்டி பரிசுத்தாவி பெறணும்னோ, பரிசுத்தமா வாழணும்னோ, ஆமீன் பரலோகத்துக்கு போகணும்னோ, பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணமோ யாதொரு சிந்தையும் இவனுடைய தலைக்குள். இவனுக்கு இந்த உலகத்துல வாழுகிற 5-10 காலம் நேரம் அடைந்தா எண்ணங்களும் கொண்டு விற்கணும், அங்கேண்டு வாங்கணும், இங்கேண்டு கொண்டு விற்கணும், அங்கேண்டு கொண்டு வாங்கணும். சபாராதனை உண்டு, இப்படி ஒரு சபை உண்டு, இப்படி ஒரு கூட்டம் உண்டு, இப்படி ஒரு ஆராதனை உண்டு.
இது ஒரு சிந்தையும் இல்லை, இதை குறித்து யாதொரு கரிசனையும் இல்லை. கோபா, உனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது, பெரிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது, மேன்மையான கிரீடம் இருக்கிறது, மகிமையான சுதந்திரம் இருக்கிறது. இல்ல, எனக்கு அது இல்ல. அதாவது இந்த மேன்மையான மகிமையான மகத்துவமான இந்த காரியத்தை குறித்து யாதொரு எண்ணமும் இல்லை. அவனுக்கு விற்கணும், வாங்கணும், விற்கணும், வாங்கணும், விற்கணும், வாங்கணும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வர்த்தக உலகம் வியாபாரம் செய்கின்றதோ, வியாபாரம் தொடங்குறதோ, வியாபாரம் நடத்துகிறதோ ஒரு பாவமும் அல்ல. ஆனால் வியாபாரம் பரலோகத்தை இழப்பது மகா பெரிய தீங்கு. அல்லேலூயா. அவரின் கையின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமும், இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம். ஆனா இந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் சபைக்கு வருகிறதை தடுக்கிறதோ, தெய்வம் தந்த அனுக்கிரகம் உபவாசத்தை தடுத்ததோ, தெய்வம் தந்த அனுக்கிரகம் மனம் திரும்புதலை தடுத்ததோ, தெய்வம் தந்த அனுக்கிரகம் நல்ல அழைப்பு கொடுத்து விருந்து ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொண்டு, மத்தேயு 22 வீட்டில் போய் படிச்சா போதும், ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொண்டு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி முடித்த உடனே ஆமீன் ஊழியக்காரர்களை அழைத்து விருந்து ஆயத்தமாகிவிட்டது, ஒரு வாரத்துக்கு முன்பதாக சீட்டு கொடுத்து அழைக்கப்பட்டோம் அல்லவா, அழைக்கப்பட்டவர்களை சீக்கிரமாய் விருந்துக்கு கொண்டு வா என்று சொன்னபோது ஒருத்தனுக்கு வயல் தடையா இருந்ததாம், ஒருத்தனுக்கு ஏர்மாடு தடையா இருந்ததாம், ஒருத்தனுக்கு கல்யாணம் தடையா இருந்ததாம். ஏனென்றால் பரலோகம் அவர்களுக்கு பெருசல்ல, நித்தியம் பெருசல்ல. இருக்கிற ஆயுசு காலத்தில் என்னங்களும் விற்று பறக்கி ஆமீன் பிழைச்செடுத்து வாழ்ந்து உலகத்தில் இப்படி வாழணும். நல்ல பிசினஸ் பண்ணுகிறவர்கள் உண்டு, 24 மணிக்கூறும் தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால் நாங்கள் அதை குறை சொல்லுவதல்ல. ஆனால் சில அற்பமான சில காரியங்களுக்காக ஆமீன் இப்படிப்பட்ட நல்ல மகிமைகளை மகத்துவங்களை புறக்கணிக்கப்படுகின்ற யாராகலும் உண்டானால், வாக்குத்தத்தம் வேண்டாமோ, மேன்மை வேண்டாமோ, மகிமை வேண்டாமோ? இது கடைசி காலத்தினுடைய லட்சணம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஆமீன் அதிலே ஆமீன் அதனுடைய 24ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாளில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, அந்த காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அந்த நிமிஷம் வரையிலும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாருகிறது வரையிலும் உணராதிருந்தார்கள். கூட்டத்துக்கு வருகிறது குறித்த எண்ணம் இல்லை, மனம் திரும்புகிறதை குறித்த எண்ணம் இல்லை, பரலோகத்துக்கு போகிற எண்ணம் இல்லை, பரிசுத்தத்தை குறித்த எண்ணம் இல்லை. அழிவு தலையின் மேல் வந்து விழுகிறது வரையிலும் தேவனாகிய கர்த்தர் வந்து பூட்டி சாவிய கையில எடுத்து வச்சுட்டு நிற்கும் போது, தேவன் வந்து வாசலை அடைத்து ஆமீன் தாக்கோல கையில எடுத்து வச்சுட்டு நிற்கிறார். இப்பளாக்கும் கடந்து விழிக்கிறது என்னன்னு, நோவாவே எங்களுக்கும் அட நோவாவுக்கு கையில சாவி இல்லை என்பது உங்களுக்கு தெரியணும். சாவி மனோவா பாஸ்டர் கையில இல்ல, சாவி யோவானுக்கு கையில இல்ல, சாவி இங்க இருக்கிற ஆருக்கு கையிலையும் இல்ல. ஐயோ அவிய எனக்கு வேண்டி ஜோம் பண்ணணும், நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு போட்டி ஜோம் பண்ணணும், அவிய ஜோம் பண்ணி ஒரு பலனும் இல்ல. சாவி கர்த்தருடைய கையில், ஒருவரும் திறக்க கூடாதபடி அவர் பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறக்கிற தெய்வம். அதுவரைக்கும் மனம் திரும்பணும்னு தோணல, அதுவரைக்கும் ரட்சிக்கப்படணும்னு தோணல, அதுவரைக்கும் நேரம் அளித்தா எழுச்சி சந்தைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், கடைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், ஆமீன் பிரித்திக்க வைக்கணும், மாங்க வைக்கணும், கொலை வைக்கணும், சீட்டு வைக்கணும், தேங்காய் வைக்கணும், இந்த ஒரு மைண்டும் தான். ஜலப்பிரளயம் வருகிறது வரைக்கும்
வர்த்தகத்தை குறித்த எண்ணம். வாசிங்கம்மா தொடர்ந்து. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். இல்லம்மா, நோவாவை லோத்தை பற்றி சொல்லப்படலையோ? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28 29 படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28 29. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அதில் யாதொரு மாற்றமும் இல்லை. இன்றைய வர்த்தக உலகம், அதவா மன்னிக்கணுமே, தெய்வமில்லாத வர்த்தக உலகம். தெய்வத்தை விட தொழில் பெருசு, தெய்வத்தை விட கொடுக்கல் வாங்கல் பெருசு, ஆராதனை விட, கூட்டத்தை விட, மனம் திரும்புதலை விட, பரிசுத்தாவி பெறுகிறதை விட. 3 நாள் காத்திருந்து ஆமென் காத்திருப்பு கூட்டம் வச்சிருக்கிறோம், பரிசுத்தாவி பெற வாருங்கன்னா கையொன்னு உயர்த்தண்டாம். ஆறாகிலும் பரிசுத்தாவி பெறாமல் இருந்தால் உங்களை தாண்டவர் சொல்லுகிறார். 3 நாள் காத்திருந்து அபிஷேகம் பெற வாருங்கள்னா, வர்த்தகம் பெருசா இருந்தது, வியாபாரம் பெருசா இருந்தது, பால் வெட்டாகும் பெருசு, பால் எடுப்பாகும் பெருசு, சீட்டடிப்பாகும் பெருசு, வாழைக்கு வெள்ளங்கோராக்கும் பெருசு. பரிசுத்தாவி வேண்டாம். துர்ச்சிந்தையோ, துர்எண்ணமோ, துர்பார்வையோ வரக்கூடாத ஒரு கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற காத்திருக்க வாருங்கள் என்றால் முடிவென்ன? இதனுடைய முடிவென்ன? இதனுடைய முடிவு மகா பரிதாபம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னு, வெள்ளி, ரத்தினம், முத்துக்கள், சல்லா, இரத்தாம்பரம், பட்டாட, சிவப்பாட, சகலவித வாசனை கட்டைகள், தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவிதமான வஸ்துக்கள், விலையுயர்ந்த மரம், வெண்கலம், இரும்பு, வெள்ளைக்கல் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்கள், லவங்கப்பட்டையும், தூபவர்க்கங்களையும், தைலங்களையும், சாம்பிராணியையும், திராட்சரசத்தையும், எண்ணெயையும், மெல்லிய மாவையும், கோதுமையும், மாடுகளையும், ஆடுகளையும், குதிரைகளையும், ரதங்களையும், அடிமைகளையும், மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பலவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகள், சம்பிரமமானவைகள் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ இனிமேல் அவைகளை காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால், பாபிலோனால் ஆமென் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அந்த பாபிலோன் பட்டணத்துக்குண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அந்த மகா பாபிலோன் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாளே என்று அப்போ அழுது துக்கிப்பார்களாம். இதாக்கும் பரிசுத்தாவி பெறாததனுடைய முடிவு. ஆஸ்தி, சொத்து, சொகம், வாழை, தங்கு, ரப்பரு, ஐயோ
இந்த நேரத்தில் நான் எப்படி கூட்டத்துக்கு வருவேன்? இது விவசாயம் பண்ணுகிற காலம் அல்லவா? இதொன்றும் தப்பொன்னும் இல்லை, எங்களை மன்னிக்கணுமே. நாங்கள் சொல்லுகிறத நேராய் புரியணும். ஆராதனை நஷ்டப்படுத்தினதுண்டோ இவைகள்? பரிசுத்த ஆவி பெறுவதற்கு நஷ்டப்படுத்தினதுண்டோ இவைகள்? கூட்டத்துக்கு வருவதற்கு இவைகள் நஷ்டப்படுத்தினதுண்டோ? மனம் திரும்பினதற்கு இவைகள் எல்லாம் ஒரு தடையாய் உங்களுக்கு இன்றும் தெரிகிறதோ? தெரிகிறதானால் மீதியானிய வர்த்தகம், இந்த வர்த்தகத்தால் உண்டான வருமானம், பொன்னு வியாபாரம், வெள்ளி வியாபாரம், பட்டாட வியாபாரம், ரத்தாம்பர வியாபாரம், இனி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சகல வியாபாரம், பணம் வாங்கியது, பணம் விற்கியது, அது கொடுக்கியது, கொடுத்தல் வாங்கல், அத்தனையும் இதன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் ஓபா, இந்த வர்த்தக உலகம் ஒரு நாளில் என்ன செய்து போகும்? மிகவும் அழிந்து போகும். நீ துக்கப்பட வேண்டிய காலம் வரும், நீ அழ வேண்டிய காலம் வரும். நீ அப்போ அழுதால் உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது, அப்போ அழுதா மனம் திரும்புதல் கிடைக்காது. ஏசாவே, அழ வேண்டிய காலம் தாண்டி விட்டதே. நீ இனி அழுது யார் உன்னை மீட்க போறது? யார் உன்னை விடுவிப்பார்? அதனாலே இந்த ராத்திரி வேளையிலே தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற சபையே, தெய்வத்தால் அன்பு கூறுகிற ஓபா, தெய்வம் உன்னை நேசிக்கிறபடினால் நீ இதெல்லாம் விட்டுட்டு வா. தொழில் பண்றியா? நல்லா பண்ணு. பிசினஸ் பண்றியா? நல்லா பண்ணு. வாழ வச்சிருக்கிறியா? நல்லா பண்ணு. ஆனா உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து விடாதே. மனம் திரும்ப மறந்து விடாதே. ஞானஸ்நானம் எடுக்க மறந்து விடாதே. பரிசுத்த ஆவி பெற மறந்து விடாதே. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரணும், காத்திருப்பு கூட்டத்துக்கு வரணும், ராபோஜன கூட்டத்துக்கு வரணும். அது வேறு யாருக்கும் அல்ல, அது ஓவாக்களுக்காக நியமிக்கப்பட்டதுதான். நீ வராமல் புறக்கணித்துக் கொண்டு ஆமீன் உன்னுடைய தொழிலை நம்பி போனால், வர்த்தகத்தை நம்பி போனால், ஐயோ என்று ரெண்டு கையும் தலையில் அடித்து மாரடித்து புலம்புகிற ஒரு தினம் சீக்கிரமாய் வரப்போகிறது. வர்த்தக உலகம் உங்களை காப்பாற்றாது. பண நெருக்கடிகள் நம்மை சந்திக்கும். அதனால் ஓபா, மீதியான் வேண்டாம், மீதியானை விட்டு நீ வா. எங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது, பெரிய மேன்மை இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு மகா பெரிய நன்மை இருக்கிறது. இது சாதாரணப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. உன்னுடைய பொன்னு வியாபாரத்தை போல, வெள்ளி வியாபாரத்தை போல, பட்டாட வியாபாரத்தை போல, ரத்தாம்பர வியாபாரத்தை போல அல்ல. இது மகா பெரிய ராஜ்யம். அங்கே நீ நித்திய காலமாய் அற்புதமாய் நீ வாழலாம். அங்க உனக்கு சமாதானம் கிடைக்கும், அங்க உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அங்க உனக்கு நிம்மதி கிடைக்கும், அங்க உனக்கு ஆறுதல் உண்டு, அங்கே உங்களுக்கு தேறுதல் உண்டு. ஓபா, இந்த வாக்குத்தத்தத்தை நீ என்ன செய்து விடாதே, புறந்தள்ளி விடாதே. நீ இயேசுவுக்கு பின்னாய் வந்து விடு. அப்படி இந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தை இவன் புறக்கணிப்பதற்கு ரெண்டு இவனை நியாயமாய் எது தடை செய்திருக்கலாம். ஒன்று, வர்த்தக உலகம் இவனை இதுவரையிலும் ஆண்டவருக்குள் வரவிடவில்லை. இவனை அதே சிந்தைக்குள் நடத்தினது. அதனால் இதுவரையிலும் ஆவிக்குரிய சபைக்கு பக்கத்தில் வரல, ஆண்டவர் பக்கத்தில் வரல, மனம் திரும்புதல் பக்கத்தில் வரல, ரட்சிப்பு பக்கத்தில் வரல, பரிசுத்த ஆவி பக்கத்தில் வரல, காத்திருப்புக்கு வரல, ராப்போஜனத்துக்கு வரல, ஆண்டவருடைய காரியத்துக்கு வரல. கன்வென்ஷனுக்காக எங்க போனீங்க பிரதர்? அது டியூட்டி, அது நாங்க பிஸி. ஐயோ, இந்த வர்த்தகத்தினுடைய முடிவை பார்த்தீங்களா? ஒரே நாளிகை தானே அத்தனைக்கு முடிவுண்டாயிருக்கிறது. அப்படி நியாயமா இந்த ஆமீன் ஓபாவை இரண்டாவது எது தடை செய்திருக்கலாம்? யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2:16. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். 7 குமாரத்திகள். ஒரு காரியத்தை அதுல வேணும்னா சொல்லி போகின்றேன். 2, ஒருவேளை ஆமென் இந்த ஓபாவை இந்த பயணத்துக்கு நேராக, இந்த நித்திய கானானுக்கு நேராக தடுத்தது என்னதா இருக்கலாம் தெரியுமா? இந்த உறவுகள். அநேகர் இன்றைக்கு மனம் திருப்பாமல் இருப்பது ஆமென் உறவுகளை கண்டு.
7 ஆமீன் சகோதரி உண்டு. ஐயோ அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமே, இப்ப அங்கோட்டு வந்தாலோ, இப்ப இங்கோட்டு வந்தா கல்யாணம் நடக்கலைங்களோ? யாரு சொன்னது? யாரம்மா சொன்னது? இயேசுவை ஏற்றுக்கொண்டா கல்யாணம் நடக்காது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஆமீன் ஆமீன் குழந்தை பிறக்காது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதுன்னு யாரு சொன்னது உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி இதெல்லாம் நடக்கும், பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் பிள்ளைக்குட்டி ஒன்றும் பிறக்கலையோ, ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால் அது பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும், நாங்க கண்டிப்பா உங்க சபைக்கு வருவோம். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு இப்ப ரிட்டையர்மெண்ட் என்று 7 குமாரத்திகள் இருந்தா உங்களுக்கு என்ன கவலைன்னு? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற அது தெய்வம் தான் அனுக்கிரகிக்கணும். விவாகம் யாவருக்குள்ளும் அது தெய்வம் கனப்படுத்தணும். பிள்ளைகளுடைய பேரை சொல்லியோ, சகோதரர்களுடைய பேரை சொல்லியோ, சகோதரிகளுடைய பேரை சொல்லியோ, குடும்ப உறவின் பேரை சொல்லியோ, பின்ன பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் எப்படி இங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்குது? இங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. நாங்கள் சொல்லித் தருகின்ற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தண்ணீருக்குள் முங்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்காத ஒற்ற புழுக்குஞ்சும் தெய்வராஜ்யம் காண முடியாது. அதனால் நீங்கள் சகோதரர்களை சொல்லியோ, சகோதரிகளை சொல்லியோ, சபை மாறி போனாலோ, ஆமீன் ஊரு மாறி போனாலோ, இல்ல கல்யாணத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லியோ, சகோதரியை சொல்லி சாக்கு போக்கு சொல்லியோ வாழ்ந்தால் நித்தியம் இழக்க வேண்டியது இருக்கும். நிறைய பெற்றோர்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய தகப்பன்மார்கள் எல்லாம் இந்த ஒற்ற காரியத்துக்கு வேண்டியாக ஆவிக்குரிய அனுபவத்தில் வராமல் இருக்கேன். ஆவிக்குரிய உலகத்துக்கு வரல. என்ன பிள்ளைக்கு ஏ ஓபா, உனக்கு சகோதரியை தந்தது தெய்வம். உன் சகோதரியை நடத்துகிறதற்கு தெய்வம் போதுமானவரே. நீ அதை பார்த்து கொண்டு நீ மீதியான் தேசத்தை விட்டு விடாமல் வராதபடிக்கு கானானை இழந்து விடாதே. ஓபா நீ வந்து விடு. வீட்டுல பிள்ளைகள் இருந்தா என்ன, குட்டிகள் இருந்தா என்ன, யார் இருந்தா என்ன, சர்வத்தையும் படைத்த தெய்வம் சர்வத்தை நடத்தி தருவார். அவர் நம்மை வறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல, அழைத்த தெய்வம் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் அதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்வார். விசுவாசம் உண்டா? உங்க குடும்பத்தை நேர்த்தியா, உங்க பிள்ளைகளை நேர்த்தியா, சகல காரியத்தையும் அனுக்கிரகத்தோடு நடத்துகிற ஒரு தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலும் உயிரோடு இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது எப்படி ஆயிற்று? அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமே. அல்லேலூயா. எங்க குடும்பத்தில் ஒரு வருஷத்தில் 3 கல்யாணம் நடத்தினவராக எங்க தெய்வம். நான் கல்யாணம் பண்ணி இருக்கிற பிள்ளை என்ன இருக்கா, இப்ப கொஞ்சம் வண்ணம் உண்டு, அன்னைக்கு ஒரு ஈக்கிள் போல. அவளை பார்த்து உலக ஆமீன் வீட்டுக்காரங்க சொன்னாலும் உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு. நாங்க 3 பிள்ளை பெற்றிருக்கிறோம், சாட்சியா வந்து நிற்கிறோம். ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள் ஒரு குடும்பம் வரவில்லை. அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க தெய்வத்துக்குள்ள. அதனால் இன்றைக்கு நான் சாட்சியா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை, உங்களை வருத்தப்படுத்துறதல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதனையும் ஒரு மனிதியையும் படைத்ததுண்டானால் அவர்களுக்கு அதன் காலத்தில் சகலத்தையும் செய்வார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி, யாராகிலும் வேதனையோடோ கவலையோடோ ஏதாவது நன்மைகள் அனுபவிக்க முடியாமல் இந்த ராத்திரி வேளையில் வருத்தப்பட்டு ஆமீன் பாரப்பட்டு கவலையோடு இருந்து தெய்வ சிநேகத்துக்குள்ள வளர விடாமல், தெய்வ சிநேகத்துக்குள் நுழைய முடியாமல் கவலைகளோடு இருந்தால் இயேசு உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையிலே அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் தெய்வ மக்களே, அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை சொல்லி பரமகானானை என்ன செய்யக்கூடாது? தகப்பனை சொல்லியோ, தாயை சொல்லியோ, சகோதரனை சொல்லியோ, சகோதரிகளை சொல்லியோ, குடும்ப உறவுகளை சொல்லியோ, பாரம்பரியம் சொல்லியோ, பின்ன ஆவிக்குரியவர்களாய் மாறினால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி நிற்போம்? அவங்க வீட்டில் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியுமா, ஆவிக்குரியவர்களாய் மாறி ஆமீன் நீங்க வரும்போது யாரெல்லாம் புறக்கணித்ததுண்டோ அத்தனை பேர் இன்னைக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒரு வார்த்தை எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. அதனால தைரியமா நீங்க வாருங்க, இந்த மார்க்கத்தில் சந்தோஷத்தோடு நீங்க வாருங்க. தெய்வத்துக்கு முன்னாடி வருகிறவனை கர்த்தர் கனப்படுத்துவார்.
எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசம் இந்த இகலோகத்திலே கர்த்தர் காட்டி தருவார். அதனால் நீங்கள் மனம் திரும்புதலை விட்டுவிட வேண்டாம். ஆமென். இயேசுவை பின்பற்றுகிறதை நீங்கள் நிறுத்த வேண்டாம். என் அன்புக்குரிய நேசிக்கப்படுகிற ஓபா, ஒருவேளை உன் குடும்பத்தில் 7 சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நீ இந்த ஆவிக்குரிய மார்க்கத்தில் வராமல் இருக்கிறாயோ? இத்தனை ஒரு பெரிய பாரம் என் வீட்டுக்குள்ள இருக்கிறது, எப்படி நான் இந்த நேரத்தில் வருவேன் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ? அல்லது நீ இந்த அழைப்புக்கு தூரமா இருக்கிறாயோ? இல்லையோபா, உனக்காக எல்லாம் கர்த்தர் செய்வார். நீ சந்தோஷமாய் வா. நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறு. உன் வீட்டுக்குள் ஆச்சரியமான காரியம் நடக்கும். நீ வரையக்கு வேண்டியாக்கும், மற்றதையெல்லாம் கொஞ்சம் பிடிச்சு தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்து பாரு. நீ மட்டும் ரட்சிப்புக்குள்ள வந்து பாரு. இயேசு பின்னாடி அற்புதம் செய்வார். இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும். நான் ஆவியானுடைய உதவியோடு சொல்லி தருகிறேன். நீ உன்னுடைய கவலைகளை மறந்து முதலாவது நீ தெய்வத்துக்குள் வந்து பார். இயேசுவுக்காய் செய்ய வேண்டியதை செய்வார். தண்ணீரை முதல்ல நிரப்புங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். ருசிகரமான திராட்சை ரசம் அப்புறம் வரும். அதனால் ரட்சிப்புக்கு தூரப்பட்டு போக வேண்டாம். வருத்தத்தை கண்டோ, பாரத்தை கண்டோ, சூழ்நிலையை கண்டோ போக வேண்டாம். அப்ப 2, இந்த குடும்ப உறவுகள் ஒருவேளை இந்த ஆமீன் மீதியானை விட்டு இவனை வெளியே வராமல் தடுத்திருக்கலாம். 3, அதே வசனத்தை விட்ட இடத்திலிருந்து வாசிங்கம்மா. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். போதுமா? 3:1 கூட யாத்திராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய தன் மாமனாகிய எத்ரோவனுடைய ஆடுகள் 3. அவன் போதுமா? 1. அப்பொழுது இந்த ஓபாவை இல்லம்மா போதும். இந்த ஓபாவை நியாயமாய் தடை செய்தது. நான் இந்த மீதியானியை விடமாட்டேன், இந்த தேசத்தை விடமாட்டேன். நான் இப்ப வரக்கூடாது, இப்ப ரட்சிப்புக்குள்ள வரக்கூடாது, இப்ப ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், இப்ப நான் மனம் திரும்ப மாட்டேன், இப்ப பரிசுத்தாவி பெற வரமாட்டேன் என்றவனை நியாயமாய் 1 ஆமீன் வர்த்தகம் அவனை தடுத்திருக்கலாம். 2 ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலைகள் அவனை தடுத்திருக்கலாம். 3 இவனுக்கு அப்பா பயங்கர ஆமீன் ஆட்டு தொழில் செய்கிறவர் இல்லையா? அது மோசேக்கு கூட இது கண்ணியா மாறினது. ஆக இந்த மாமனாருக்கு குறை ஆடுகளை கொண்டு இப்படி சொல்லி நடத்திட்டு லாஸ்ட்ல ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் விழிச்ச போது இப்ப எனக்கு வாயில மட்டும்தான் தெரியும். எனக்கு வேற ஒன்றும் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். இப்ப பைபிள் வாசிக்க தெரியல, இப்ப குடும்ப ஜெபத்துக்கு என்ன பாட்டு பாடணும்னு தெரியல, இப்ப சங்கீதம் வாசிக்க தெரியல. ஆக ஆடுகளுக்கு பிறகு குறை கோழி, குறை ஆடு, குறை மாடு. நேரம் விழுந்தா இருட்டுகிறது வரைக்கும் மாட்டு தொழுத்துக்குள்ள பாட்டு இல்ல, ஜபம் இல்ல, ஆராதனை இல்ல, துதி இல்ல, ஸ்தோத்திரம் இல்ல, பாடக்கும் தெரியல. வந்து உட்கார்ந்திருந்தா சோத்திரம் 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 சோத்திரம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா 40 வருஷம் இதுக்கு பிறகு தீட்டி போட்டிட்டு திரிஞ்ச பிறகு நீ வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புவேன், என் ஜனத்துக்காக நீ பேசணும்னு கேட்கும் போது இவர் சொல்லுகிறார், அடியேன் இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசும்போது நான் எப்போதாகலும் ஆமீன் வாக்கு வல்லமை உள்ளவனாய் பேசினேன் என்பதை நீர் கண்டீரோ? மோசே எங்க போச்சு இந்த வாய்? உன்னை அல்லவா நாணற்பட்டிக்குள் ஒளித்து மறைத்து நல்ல எஜுகேஷன் தந்து உன்னை இன்ஜினியர் ஆக்கி ஆமீன் உன்னை PhD படிக்க வைத்து நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல சுவிசேஷம் சொல்லணும், நீ நல்ல ஆண்டவருக்காய் சேவை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உன்னை இப்படி பாதுகாத்து பராமரித்து உன்னை படிக்க வைத்தேனே. இப்போ உனக்கு பைபிள் நாலேஜ் எங்க போச்சு? எங்க போச்சுன்னா நேரம் எடுத்ததிலிருந்து இருட்டுகிறது வரைக்கும் என்ன நல்ல வருமானம், ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சு விற்றா போதும், உடனே பீஸ் கட்டலாம். ஒரு மாடங்க பிடிச்சு விற்றா மதி. நீதிமொழிகள் புத்தகம் அதனுடைய சோத்திரம் 27ஆம் அதிகாரமா, 27ஆம் அதிகாரம் அங்கதானா இருக்கு.
27, 26, 27. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் உன் ஆகாரத்துக்கும், வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரிகளின் உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும் போதுமானபடி அது இருக்கும். போதுமானதா இருக்கும். ஏன்னா இப்போ போதும், இங்கோட்டு வந்துதான் ஆசீர்வதிக்கப்படணும் உள்ள கட்டாயம் ஒண்ணும். சகலத்துக்கும் போதும். வீடு வாங்குக்கு அது போதும், சொத்து வாங்குக்கு அது போதும், துணி எடுக்கணும்னா கிறிஸ்மஸ் கொண்டு பிடிச்சு அங்க விற்றா போதும். என்னங்களுக்கு கஷ்டம் உண்டா? அதனால நாங்க ஆராதனைக்கு வரணும்னு ஒரு கட்டாயமும், மனம் திரும்பணும்னு ஒரு கட்டாயம் ஒண்ணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு கட்டாயமும் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எங்களுக்கு குறை ஆடுண்டு, எங்களுக்கு குறை மாடு. என்ன மன்னிக்கணும், முறைக்கிறது. நான் என்னண்டு இறங்குனா உங்களை விட பாவப்பட்டவன். நாங்க சொல்ல வருகிறதை நீங்கள் கௌரவமாய் சிந்திக்கணும். இந்த தெய்வம் தந்த அனுக்கிரகம், இந்த வருமான மார்க்கங்கள், ஏதாகிலும் பிழைப்பு கெடுத்த இந்த நல்ல காரியங்கள் உங்களை மனம் திரும்புவதற்கு தடுக்கிறதோ, உங்களை கானானுக்கு வருவதற்கு தடுக்கிறதோ, உங்களை நித்தியத்துக்கு தடுக்கிறதோ, ஏன் கூட்டத்துக்கு வரல என்று சொல்லும் போது நீங்க 2 ஆடு கிடக்குது என்று சொல்லுகிறீர்களோ, ஏன் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது ஆமென் இத்திரி பால் கட்டுன்னு சொல்லுகிறீர்களோ, அதை கறக்கணும் இல்லையா, அதனால எப்படி ஆமென் வர முடியும் இப்படி கேட்கிறீர்களோ, அதை நான் சொல்லுகிறேன். யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் ஆண்டவர் 1 சென்ட் நிலங்கூட யாருக்கும் சுதந்திரமாய் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. ஆமென். அந்த நேரத்தில் ஆமென் சோத்திரம் ரூபனுக்கு குறை ஆடுண்டா இருந்தது. ஆமென் சோத்திரம் காத்துக்கும் குறை ஆடுண்டா இருந்தது. இந்த ரூபனும் காத்தும் இப்படி நடந்து வரும்போது யோர்தானுக்கு இப்புறத்தில் இந்த கீலேயாத்து தேசத்தை இப்படி பார்த்தபோது இவங்களுக்கு ஒரு மோகம், நமக்கு அப்புறம் போண்டா. ஏன்னா இது என்னத்துக்கு கொள்ளலாம்? ஆடு மேய்க்கிறதற்கு, மேய்ச்சலுக்கு. இது என்னது? அதனால நிறைய பேர் கூட்டத்துக்கு வராதது, பரலோக ராஜ்யத்துக்கு வராதது. அல்லாத தேவனுக்கு ஒரு சங்கடமும் இல்லை, நம்ம தான் குழப்பக்காரர். ஆண்டவர் சொன்னார் உனக்கு நான் சுதந்திரம் தருவேன். இவன் சொல்லுகிறான் இல்ல, ஆடு மேய்க்கிறதுக்கு இது நல்லது. மோசேட்ட போனது மோசே கோபம் கொண்டார். என்ன நினைச்சிருக்கிறிய மனசுல? இவையோட அடிபணிஞ்சு சொன்னாங்க யுத்தத்துக்கு நாங்க ஃப்ரெண்ட்ல நிப்போம். நாங்க ஃப்ரெண்ட்ல நின்று ஆமென் கன்வென்ஷன் நடத்தி, கூட்டம் நடத்தி, ஆராதனை நடத்தி, எல்லாம் நடத்திட்டு நாங்க வீட்டுக்கு போவோம்னு பார்த்தா இப்ப கணக்கில்ல. ஏன் கணக்கில்லைன்னா இப்போ என்னாகமத்தின் புத்தகம் 32 வீட்டில் போய் படிச்சா போதும். 1லிருந்து கீழோட்டு நான் சொன்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நல்ல வருமான மார்க்கங்களாக்கும் 3வது இவனை தடுத்தது. ஏன்னா அப்பாக்கு குறை ஆடுண்டு, அது இவன் மேய்ச்சாலும் தீரல்ல, இந்த 7 பிள்ளைகள் மேய்ச்சாலும் தீரல்ல. இப்போ உள்ள ஆடு யாருக்கு கையிலையும் கொடுத்து விட்டது? மோசே மேய்ச்சவரும் தீரல்ல. அத்தரைக்கு பால் கறக்கணும், ஆமேன், பின்ன கேன் நிறைக்கணும், வீடு வீடா கொண்டு கொடுக்கணும். இப்படி பயங்கர பிஸி. இவனுக்கு இப்ப கூட்டத்துக்கு வரக்கு நேரம் இல்லை, மனம் திரும்பவில்லை, ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, பரிசுத்த ஆவி பெறவில்லை, பரலோகத்துக்கு வரல. இஸ்ரவேலுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் அழைக்கிறார். ஓபா சொல்லுகிறான் நான் இப்ப வர முடியாது, நான் இப்ப வரக்கூடாது. ஏன் காரணம் என்ன ஓபா? வருமானம் உன்னை தடை செய்கிறதோ, ஆதாய மார்க்கம் உன்னை தடை செய்கிறதோ? நான் கேட்கிறேன் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குங்க, நாங்க தானே அப்ப நல்லா இருப்போம். விசுவாசிகள் நீங்க நல்ல வருமானம் வாங்குங்க, நல்ல சம்பளம் வாங்குங்க, நல்லா கொண்டு போய் கொடுங்க, ஆமென், நல்ல பெரிய பிளான்ல காரியங்களை நடத்துங்க. ஆனால் மனம் திரும்பாமல் செய்தல்ல. ஏசிப்பணையமும் நாய்க்கிரயமும் தேவனுடைய சபைக்குள் வரலாகாது. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்பாதவனும், ரட்சிக்கப்படாதவனும், பரிசுத்த ஆவி பெறாதவனும், நித்திய தரிசனம் இல்லாதவனும், ராத்திரி பகலா இரட்டவெளுக்க வேலை செஞ்சல்ல ஆமென் ஊழியக்காரர்களை காப்பாற்றுவது. அந்த கிரயம் ஒன்று ஊழியத்துக்கு தேவையும் இல்லை. நீங்க மனம் திரும்புகிறதான் ஊழியர்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க ரட்சிக்கப்பட்டு பாருங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு பாருங்க, கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். தேவன் சந்தோஷப்படுவார். பரலோகம் உங்கள் பேரில் களி கூறும். ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் அது பெரிய சந்தோஷம்.
நீங்க 10 லட்சம் வாங்குறதை விட பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அதனால் ஓபா நீ கானானை விடக்கூடாது, நீ கானானுக்கு வந்து தான் ஆகணும். சுசீக்கிரம் வரப்போகிறார், பிரதிபலனோடு வரப்போகிறார், உன்னுடைய சகல ஆசீர்வாதம் அவர் கொண்டு வரப்போகிறார். எதனால் இழக்க கூடாது. அப்போ 3 ஆமென் நியாயமாய் இந்த ஓபாவை எது தடை செய்திருக்கும் என்று கேட்டால் ஆமென் ஒருவேளை இந்த ஆடு மேய்த்தல் அல்லது வருமான மார்க்கம் இவனை ஆமென் இந்த மோசைக்கு பின்னால் போவதற்கு தடுத்திருக்கலாம். 4 ஆமென் சொத்திரம் ஆமென் என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25 6வது வசனமும் 15வது வசனமும் படிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6ம் 15வது வசனமும். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். போதும் ஆமென் சோத்திரம். அதனுடைய 15 25 15 குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான. அவள் சாதாரணப்பட்டவள் அல்ல, அவள் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரிலிருந்து ஜனங்களின் தலைவனாய் இருந்தவன். கர்த்தர் மோசேயை நோக்கி, மற்றவனை படிச்சாச்சோ, வேறொருத்தன பேர் அங்க இருக்கு, சிம்ரி. முன்னால இருக்கு, வாசிங்க. மீதியான ஸ்திரீயோட குத்துண்டு செத்த, அந்த குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. இனி நீங்க இங்கோட்டு வாருங்க, நான் மீதி காரியத்தை நான் சொல்றேன், வீட்டுல நீங்க இனி படிச்சா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு ஆமென் வரும்போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்று சொல்லுகிறவன் பிலேயாம் என்கிற மனுஷனை ஆமென் குறி சொல்லுகிற கூலி பேசி இந்த ஜனத்தை ஆமென் சபிப்பதற்காக பேசி அழைத்து கொண்டு வரும்போது கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. அப்ப இவன் 7 பலிபீடங்களை கட்டி தெய்வ சத்தத்தை கேட்டு கண்டிப்பாய் சபிக்க கூடாது என்பதை நிரூபித்தபடினால் இவன் ஒரு துருபதேசம் போதித்து போனான். அது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம அங்க விட்டு போண்டாம். சோத்திர நேற்றைக்கு நாட்ட சொன்னது 9 மணிக்கு முடிக்கணும்னாக்கும் நேரம் ஆகிவிட்டது. நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண வரமாட்டேன், அதனால கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் மகிழ்ச்சியோட. அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ ஆமென் சோத்திரம். இந்த பிலேயாம் போகும்போது தனக்கு யாதொரு துர்ப்புத்தியும் பலிக்காத போது இவன் லேசாக ஆமென் பாலாக் ராஜாவினிடத்தில் ஒரு துர்ச்செய்தி சொல்லி போனான். ஒண்ணுமில்ல, அவியலை வல்லப்படும் என்ன செய்தா போதும், விருந்துக்கு விழிச்சா போதும், அவ்வளவுதான். பிசாசுக்கு ஒரு பயங்கர தந்திரமாக்கும். குடும்ப ஜெபம் நடக்கும் போது ஒரு விருந்துகாரங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு விருந்துகாரங்க, ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஒரு விருந்துகாரங்களை அவன் கொண்டு வந்து சேர்த்தா போது அன்னை நமக்கு ஆராதனை இல்லை, பின்ன வீட்டில் பாட்டும் இல்லை, ஜபமும் இல்லை, துதியும் இல்லை, பின்ன ஒரே கழிப்பும் கொண்டாட்டமும். ஒரு ஆள் சொல்லும் சிக்கன், ஒரு ஆள் சொல்லும் மட்டன், ஒரு ஆள் சொல்லும் பீஃப், ஒரு ஆள் சொல்லும் காடை. பின்ன கொலாஸ்ட்ரால் தலையில ராத்திரி ஏறி 108க்கு ஃபோன் பண்ணி மறுநாள் விசாரிக்கும் போது ஆசாரி பள்ளத்தில் உங்க லைன்ல நானும் வாரேன், மறுநாள் ஆசாரி பள்ளம். அல்லேலூயா. வல்லப்பழம் விருந்து குளிச்சா போதும், பரலோகத்துக்கு போண்டான், கொண்டாடி கொண்டே தெரியலாம். இப்படி விருந்துக்கு விழிச்சு இப்படி நடக்கும் போது விருந்து முறை மாறினது, தீய நோக்கமானது. இந்த தீய நோக்கம் ஆகும் போதாக்கும் ஆமீன் கஸ்பிய ஒருத்தன் கையில பிடிச்சிட்டு வரான், சிம்ரி. வீட்டில் போய் படிச்சா போது நான் நேரம் இல்லாததுனால. கஸ்பி என்றால் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவள், அதாவது கஸ்பி என்றால் சிறிய பாவம் செய்கின்றவள் என்றாக அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். கஸ்பி சிறிய பாவம் செய்கின்றவள், அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்தவள். சிம்ரி அப்படி என்று சொன்னால் பாவத்துக்கு அழைக்கிறவன், வா. கஸ்பி அதுக்கு கதவு திறந்து கொடுக்கிறவள், சிம்ரி வா. அப்ப மீதியானிய சக்தி அப்படி என்று சொல்லுகிறது. ஒரு சீரியல், ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு, வாட்ஸ்அப்ல ஒண்ணு, நிறைய ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன இந்த ஷார்ட்ஸா ஒரு கிண்டு, ஒரு വലിய குழப்பம் ஒண்ணு இல்லை, ஒற்ற கிண்டு, கிண்டிண்டு ஒரு சிரி,
உடனே அங்க புத்தகத்தில் எழுதப்படும் பாவமே. அப்ப இந்த இவர்களுடைய பெயருடைய அர்த்தம் இதாக்கும், சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தவள், நிறைய பாவம் ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த பாவம் செய்கிறதற்கு ஆமீன் பாருங்கள், கையை பிடிச்சு கொண்டு இப்படி வருகின்ற ஒரு நிகழ்வாக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை அல்லது ஓபா என்கிறவனை நித்திய தரிசனத்தை குறுக பண்ணி இவனை இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கண்களுக்கு முன்பதாய் வைத்துக்கொண்டு இந்த ஆமீன் சோத்திரம் நித்திய தரிசனத்தை இழந்து போக செய்கிறது. ஆமீன் நியாயமாய் நான்காவது எது தெரியுமா? சிறிய பாவங்கள். சொல்லு பார்ப்போம். இந்த பாவத்தினுடைய தன்மை என்ன அப்படி என்றால் சீக்கிரம் சொல்லிவிடுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 7ல சீக்கிரம் வாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் திருப்பும் போது ஆமென் ஸ்தோத்திரம் 7 அதுக்கு முன்பதாக 5ஆம் அதிகாரம் 6 படிங்க பார்ப்போம். நீ ஜீவ மார்க்கத்தை குறித்து சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவள் என்று இருக்கிற இடத்துல இந்த பாவத்தின் நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. நான் இந்த இடத்துல இருக்கிறதை பாவம் என்று நான் உச்சரிக்கிறேன், வசனத்தை மாற்றினதல்ல. நீங்க வீட்டில் போய் தெளிவா படிங்க, மற்றவர்கள் கேட்கிறதற்கு அது சந்தோஷமா இருக்கும். மீண்டும் சொல்லி தருகிறேன், நீங்கள் ஜீவ மார்க்கத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து பைபிள் வாசிக்க வேண்டும் என்றோ, குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும் என்றோ, வீட்டில் ஆராதிக்கணும்னோ, சபையில் ஆராதனைக்கு வரணும்னோ, பரிசுத்தாவி பெறணும்னோ, பரிசுத்தமாய் வாழணும்னோ உங்களை ஒரு டைம் கூட சிந்திக்க கூட விடாதபடிக்கு உங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றுக்கு பேராக்கும் பாவம். பாவத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி பைபிள் சொல்லி தருகிறது. அது என்ன செய்கிறது தெரியுமா? ஜீவ மார்க்கத்தை குறித்து உன்னை சிந்திக்கவே விடாது. அதவா நீ தப்பி கையில பைபிள் எடுத்து இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும்னு நினைச்சா அந்த தீய சக்தி பக்கத்துல இருந்து உங்களை அழைக்கும். அவன் ஹாய் போட்டிருக்கிறானான்னு பார்ப்போம், அவன் மிஸ்டு கால் அடிச்சிருக்கிறானான்னு பார்ப்போம், இல்ல அவன் சிரிச்சிருக்கிறானான்னு பார்ப்போம், அவன் ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்கானான்னு பார்ப்போம். உங்களை யாதொரு விதத்திலும் தெய்வத்தினுடைய அருகாமையில் கிட்டி சேரக்கூட விடாதபடிக்கு உங்களோடு போராடுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக்கும் பாவமே. பாவத்தை இனங்காணணும். ஆமென். வசனம் தெளிவாய் சொல்லி தருகிறது. எனவே 5ஆம் அதிகாரம் 3 பாருங்க. பாவத்தின் உதடுகள், நான் சொல்லியதை போல படிச்சா போதும். பாவத்தின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், பாவத்தின் வாய் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், பாவத்தின் செய்கையோ முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையா இருக்கும். பாவத்தின் காலடிகளோ மரணத்துக்கு இறங்கும், பாவத்தின் நடைகளோ பாதாளத்தை பற்றி போகும். எனவே கஸ்பி, சிறிய பாவத்துக்கு இடம் கொடுக்காதே. சிம்ரி, பாவத்தை வா என்று அழைக்காதே. கஸ்பியே, சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும் ஜீவ மார்க்கத்தை குறித்தது என்ன செய்யாது? பாவத்தினுடைய விசேஷ தன்மை. பாவத்துக்கு என்ன விசேஷ தன்மை? பாவத்தின் விசேஷ தன்மை தேன் போல. சொல்லு பாப்போம். தேன் போல, பயங்கர டேஸ்ட். இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு இனிப்பா இருக்காது, ஆனா பாவமாக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர இனிப்பு. அது தேன் போல. அதனாலேக்கும் ஆமீன் பாவத்தை விட்டு அநேகர் வெளியில வராதது. பாவத்தின் உதடுகள் தேன்கூடு போல, அந்த பாவத்தின் வாய் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஷார்ப்னஸ், எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அப்படியே கோரி தலையில வச்சீங்கன்னா கால் பாதம் வரையிலும் உங்களை நினைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. உங்க மொத்த உடம்பையும் அது அபிஷேகிக்கும். அந்த பாவத்தினுடைய வாயின் தன்மை, பாவத்தினுடைய செய்கையோ அது எட்டியை போல கசப்பு. பாவத்தினுடைய செய்கை எட்டியை போல கசப்புன்னா ஒருவேளை அது ஜெயிலுக்குள் உங்களை கொண்டு போய் அடைக்கும். உங்கள் ஆயுள் முழுவதையும் அது நாசமாக்கிவிடும். நமக்கு எல்லாருக்கும் பரிதாபகரம் தோணுச்சு இல்லையா? சமீப காலத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாவப்பட்ட மனுஷன் தப்பி ஓடினது போது அவனை கேரளா போலீஸ் வந்து பிடித்துட்டு மீண்டும் போய் அடைத்தார்கள் என்றெல்லாம் நம்ம படிச்சோம். நமக்கு ஒரு பரிதாபம் தோணுச்சு. ஆனால் அந்த நிகழ்வு பயங்கர கொடூரம் இல்லையா?
அந்த மனுஷன் நடத்தின நிகழ்வு பாருங்கள். அந்த நேரம் அவன் நடத்தின நிகழ்வு அவனுக்கு ஆமீன் சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். முடிவை பாருங்க. இப்போ எட்டியை போல் கசப்பு. ஜீவிதம் போச்சு, வாழ்க்கை போய்விட்டது, ஆயுள் போய்விட்டது. இனி எங்க நல்ல விவாகம், இனி எங்க நல்ல குடும்பம், இனி எங்க பெற்றோரோடு கூட, இனி எங்க சகோதர உறவுகள், இந்த உலகத்தில் இனி என்ன மேன்மை? ஜீவித காலம் முழுவதும் கசப்பு. என்னை மன்னிக்கட்டும் அவங்க, நான் உங்களுக்கு உணர்த்தும்படியாய் சொன்னது. அதனால் பாவத்தின் செய்கைக்கு இடம் கொடுக்கிறது. பாவத்தின் செய்கையின் முடிவு கசக்கும். அது பயங்கர கசப்பா இருக்கும். அதாக்கும் செய்கை. அடுத்து ஆமீன் பாவத்தினுடைய காலடிகள் அது எங்கே இறங்கும்? மரணத்துக்கு கொண்டு போகும். பாவத்தினுடைய கால்கள் மரணத்துக்கும், பாவத்தினுடைய நடைகள் பாதாளம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியதாக்கும். எனவே வேண்டாம். பாவத்தினுடைய முடிவு பரிதாபமே. வர்த்தகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? முடிவு ஆமீன் ஒரே நாளில் அழிவு வந்துவிடும். ஆமீன் இல்ல குடும்ப உறவுகள் மேல் பற்றிருக்கிறதோ அது ஒரு நம்ம நினைக்கிறது போல ஒன்றும் ஆமீன் ஒன்றும் சாதிக்க முடியாது. இல்ல வருமான மார்க்கங்களை சொல்லி தெய்வ அன்புக்கு தூரமா இருக்கிறீர்களோ ஆமீன் அதுவும் நமக்கு வேதனை உண்டாக்கும். ஆமீன் அதுவும் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். இல்லை, பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்துக்கு அடிமைப்பட்டதனால் இன்னும் இந்த பரம கானானுக்குள் வராமல் இருக்கிறீர்களோ? பாவம் இப்போது தேன் போல இருந்தாலும் பாவத்தினுடைய முடிவு எதுவே? நரகமே. ஒரு நிமிஷம் கூட எடுக்கிறேன். பாவத்துக்கு பின்னாடி போனால் சோத்திரம். நீதிமொழிகள் 7 வந்தோம் இல்லையா? வீட்டில் போய் படிங்க. 7 முதற்கொண்டு வீட்டில் போய் படிச்சா போதும். ஆமேன். பாவத்தினுடைய சொற்கள் நீதிமொழிகள் 7:21. ஆமேன். தன் மிகுதியான அந்த இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் பாவம் அவனை சம்மதிக்க பண்ணினது. உடனே அவன் அந்த பாவத்துக்கு பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் பாவத்துக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. போதும், ஜீவிதத்தை நாசமாக்கிவிடும். எனவே ஓபா, நீ வா என்று அழைக்கும் போது நான் இப்போது முடியாது என்று சொல்லுவது ஒருவேளை பாவமா இருக்குமோ? பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு மனசில்லாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறாயோ? இன்னும் நாளைக்கு கொஞ்சம் பாவத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி ரட்சிப்புக்குள் வராமல் இருக்கிறாயோ? இல்ல, இங்க வந்தா நாளைக்கு நீ சினிமா பக்கம் போக முடியாது என்று சொல்லிக்கொண்டு பாவத்தின் இன்பத்துக்காக, இந்த பாவத்தின் தேன் குடிப்பதற்காக பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிறாயோ? ஓபா, பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நியாயமா 4 காரியம் சொன்ன. வீட்டில் போய் நீங்க மீதியை படித்து தியானித்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல அழைப்பு. தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி ஒரு அழைப்பு. என்ன தெரியுமா? ஒரு பரமகானா நமக்கு முன்பதாக இருக்கிறது. இயேசு ஒரு பெரிய ராஜ்யத்தை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் யோவான் 14 சொல்லி போனார், நான் பிதாவுக்கு வீட்டில் நிறைய வீடு இருக்கு, ஆனாலும் நான் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போகிறேன், உங்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் இடத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் சீக்கிரமா வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், நீங்கள் என்னை தேடி வாருங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பெரிய ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு இந்த பரலோகம் வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். நமக்கு ஜெபிப்போம். இந்த ராத்திரி வேளையிலே இந்த மகிமையான பரம பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தின் வர்த்தகத்தை பார்க்கலும் பரலோகம் தான் எனக்கு பெருசு. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கலும் பரலோகம் எனக்கு பெருசு. இந்த உலகத்தில் உள்ள ஆதாயத்தை பார்க்கலும் பரலோகம் எனக்கு பெருசு. இந்த உலகத்தில் உள்ள பாவ அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலும் பரலோகம் எனக்கு பெருசு. எனக்கு பரலோகத்துக்கு போக ஆசையா இருக்கிறது, விருப்பமா இருக்கிறது. நான் அதை இழந்து போக விரும்பவில்லை. நான் அழைப்பின் சத்தம் கேட்டு அங்க போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கலாம்.
பரலோகத்துக்கு போக நான் ஆசையா இருக்கிறேன். அது என்னை விட்டு இழக்கக்கூடாது, அது என்னை விட்டு இழக்கக்கூடாது. உங்க கண்ணுகளை எல்லாரும் கண்ணுகளை மூடி அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கல். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவும் என்னை தடுக்க கூடாது, பரமகானான எதுவும் என்னை தடுக்க கூடாது, மீதியானிய சக்திகள் என்னை தடுக்க கூடாது, மீதியானிய நன்மைகள் என்னை தடுக்க கூடாது. எனக்கு பரமகானான் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிட தொடங்குங்க. நல்ல நாவுகளை திறந்து இயேசுவே, ஒவ்வொன்றினுடைய முடிவும் பெரிய ஆமீன் கசப்பை நமக்கு கொண்டு வரும். ஏசப்பான்னு கூப்பிடலாம். ஒரு நிமிஷம் எல்லா கைகளை உயர்த்தி, வெக்கப்படண்டா, கண்களை மூடி எல்லா கைகளை உயர்த்தி, ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். சபையே, ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். பரமராஜ்யத்தை தர வரப்போகிறார், நித்திய ஜீவனை தர வரப்போகிறார், நித்திய சுதந்திரத்தை தர வரப்போகிறார், நித்திய வீடை தர வரப்போகிறார், நித்திய கிரீடத்தை தர வரப்போகிறார். எனக்கு இந்த நித்தியமான அனுபவங்கள் வேணும், எனக்கு இயேசு போதும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எனக்கு இயேசு போதும், எனக்கு மீதியான் வேண்டாம், எனக்கு அந்த தேசம் வேண்டாம், எனக்கு பாவத்தினுடைய பலன் வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் போதுமே. எல்லாரும் நாவுகளை திறந்து சந்தோஷத்தோடு சத்தத்தோடு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உங்க சத்தம் ஒரு நிமிஷம் எழும்பட்டுமே. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்க சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா, உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இந்த உலகத்தில் தந்த சகல நன்மைக்காக நன்றி என்று சொல்லுங்க. அவைகள் என்னை நித்தியத்துக்கு தடுக்க கூடாது என்று சொல்லுங்க. வேதம் 1 தீமோத்தேயு 6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். அந்த நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் ஒருவரும் நம்பிக்கை வைக்க கூடாதோ. ஏசப்பா, எனக்கு தந்த வேலைக்காக சோத்திரம், படிப்புக்காக சோத்திரம், ஆஸ்திக்காக சோத்திரம், வருமான மார்க்கத்துக்காய் சோத்திரம், வியாபாரத்துக்காய் சோத்திரம், தொழிலுக்காய் சோத்திரம், எல்லாத்துக்கும் சோத்திரம். ஆனால் அது என்னுடைய மனம் திரும்புதலுக்கு தடையல்ல, அது என்னுடைய நித்தியத்துக்கு தடையல்ல, அது நான் நித்திய ராஜ்யத்தை பிடிக்க தடையல்ல. ஏசப்பா, ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் கைகளை கொட்டி, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ. கண் காண்பதெல்லாம் அழியோ, அழியோ, காணாததல்லோ நித்தியோ. கண் காண்பதெல்லாம் அழியோ, அழியோ, காணாததல்லோ நித்தியோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் ஈச்சையாவும் ஒளியோ. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் ஈச்சையாவும் ஒளியோ. உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஓ இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நித்திய லோகம் சேர்ந்திடு.
இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, உன் காலம் எல்லாம் போகுதே போகுதே உலக மாயையிலே, உன் காலம் எல்லாம் போகுதே போகுதே உலக மாயையிலே. ஓ தேவ கோபம் வரும் முன் வரும் முன் உன் இயேசு வண்டை வாராயோ. ஓ தேவ கோபம் வரும் முன் வரும் முன் உன் இயேசு வண்டை வாராயோ. தம்பியே, இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. பாவியான என்னையும் என்னையும் என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. பாவியான என்னையும் என்னையும் என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா அழைக்கிறார். ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா. தேவன் பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலை தனிலே. தேவன் பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலை தனிலே. உன் பாவம் யாவும் நீங்கி போ அதில் ஸ்நானம் செய்வதாலே. உன் பாவம் யாவும் நீங்கி போ அதில் ஸ்நானம் செய்வதாலே. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. ஓ இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. ஓ வாடி வா, இயேசு ராஜா வருவா, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நித்திய லோகம் சேர்ந்திடுவோ. இயேசு வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வா. இயேசு வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க இயேசுவே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க இயேசுவே வாராரே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதி நாளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதி நாளுகையில். வேகமீது இயேசு ராஜா வேகம் வேகமீது இயேசு ராஜா வேகம் வாரா. ஹல்லேலூயா. வேகமீது இயேசு ராஜா ஓடி மகதல ரிக்கபல நகர ரேகதேனே உரபல ரகதன ரேகே அதரமரிதன ரிகதன ரேகதேனே உரபல ரபலக ஷதலக நிரன ரகதன ரேகதேனே உரபல ரபலக. உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ நம்புகிறவைகள் அழிந்து போக வாய்ப்புண்டு. நீ நம்புகிறது அத்தனை நஷ்டப்பட்டு போகும். அதை பார்க்கிற ஒரு
வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கிறது. நித்திய ஜீவன் உனக்கு இருக்கிறது. நித்திய சுதந்திரம் இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தின் மேன்மை இருக்கிறது. நித்திய பரலோகம் இருக்கிறது. நித்திய ஆமென் சொர்க்கம் இருக்கிறது. ஓமா நீ வந்துவிடு. நீ காலதாமதம் செய்யாதே. ஓமா நீ காலதாமதம் செய்யாதே. இஸ்ரவேலின் வாக்குத்தத்தம் உன்னை அழைக்கிறது. ஓமா நீ மனம் திரும்ப வந்துவிடு. இயேசுவினிடத்தில் வந்துவிடு. ஓமா நீ பரிசுத்த ஆவி பெற வந்துவிடு. இயேசு உன்னை அழைக்கிறார். ஓ வேகமீரு யேசு ராஜாவே